இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது தசா நடத்தக்கூடிய கிரகம் நீர் ராசியில் நின்று தசை நடத்தினால் அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பரிகாரம் சொல்லும்போது அது நீர் ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, நெருப்பு ராசியான்றதை வச்சும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம். அப்படி உங்களில் யாருக்காவது என்ன தசை நடந்தாலும் சரி, எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம் நீர் ராசியில நின்று தசை நடத்தினா அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். காவேரி அம்மன் கோவில்னு இருக்கு திருச்சியில, ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபத்திலேயே இருக்கு. ஸ்ரீரங்க அம்மா மண்டபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமாவாசை நாட்கள்ல தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வருவாங்க. அந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் பக்கத்திலேயே காவேரி தாய்க்கு ஒரு கோவில் இருக்கு. காவேரி அம்மன் என்றே அங்கே காவேரி தாய் அருள்பாலிக்கிறாள். காவேரி அம்மனுடைய கோவில்ன்றது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 4 கரங்களோடு காவேரி தாய் காட்சி கொடுக்கிறாள். அந்த 4 கரங்கள்ல புனித கலசம் இருக்கும், அக்கமாலை இருக்கும், மலர் செண்டு இருக்கும். இந்த காவேரியை தங்கையாக பாவித்து ஸ்ரீரங்கம் ரங்கமன்னர் ஆடி மாதம் தங்கச்சிக்கு சீர் கொடுப்பார். பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்குமா நகருளானேன்னு பாடினார் ஆழ்வார். அந்த ஸ்ரீரங்கம் ரங்கமன்னர் காவேரியை தன்னுடைய தங்கையாக பாவித்து ஆடி மாசம் தங்கச்சிக்கு சீர் கொடுக்கிற வைபவம் நடக்கும். அதே இடத்துலதான் காவேரி அம்மனுக்கு கோவில் இருக்கு. யாருக்காவது தசா நடத்தக்கூடிய கிரகம் நீர் ராசியில இருந்தா அவங்க ஒரு முறை இந்த காவேரி அம்மன் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. காவேரிக்கு பல சிறப்புகள் இருக்கு. நடந்தாய் வாழி காவேரின்னு பாடினார் இளங்கோவடிகள். நடந்தாய் வாழி காவேரி. தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகிற போது சொன்னார், கங்கை புனிதம் ஆய காவிரி அப்படின்னு பாடினார். அவ்வளவு சிறப்புக்குரியது காவிரி. நமக்கெல்லாம் சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? காவிரி தான் காரணம். நமக்கெல்லாம் வளத்தை கொடுக்கக்கூடிய அன்னையாக காவேரி அன்னை, காவேரி தாய் இருக்கிறாள். அவளை யாருக்கெல்லாம் நீர் ராசியில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்துகிறதோ அவர்கள் சென்று வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். வாய்ப்பு இருந்தா செஞ்சு பாருங்க. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துக்கிட்ட வந்து காவேரி அம்மன் கோவில் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அந்த கோவில். வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை போயிட்டு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.